இந்த ஒரு சின்ன மரத்துண்டு இவ்வளோ மருத்துவ பலன்களை அள்ளி கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா. அந்த அளவுக்கு அற்புதமான மருத்துவ பலன்களை அள்ளி தரக்கூடிய இந்த மரத்துண்டை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மருத்துவ உலகத்துக்கே சவால் விடக்கூடிய சர்க்கரை நோய் முதல் கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்கும் இது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதனுடைய மருத்துவ பலன்களை பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. என் கையில் இருக்கிறது கருங்காலி மரத்தினுடைய ஒரு சின்ன துண்டு. உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கருங்காலி மரத்துண்டு இல்லைன்னா கருங்காலி பட்டை அப்படின்னு கேளுங்க. இதற்கு இன்னொரு இயற்பெயரும் உண்டு, ஈட்டி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளடைவில் அந்த பெயர் மாற்றம் அடைய ஆரம்பிச்சது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரத்தை வெட்டுறதுக்காக இரும்பு கோடாரி ஒன்று இருக்கும். அந்த இரும்பு கோடாரியினுடைய கைப்பிடி இந்த மரத்தால தான் செஞ்சாங்க. மரத்தை வெட்டுறதுனால, அதாவது தன் இனத்தை தானே அழிக்கிறதுக்கு பயன்படுறதுனால இந்த ஈட்டி மரத்தினுடைய பெயர் கருங்காலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் மாற்றி அமைச்சாங்க. கொஞ்சம் பின்னோக்கி அந்த காலத்துல பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள்ல மரப்பாச்சி பொம்மை எனும் மரத்திலான ஆன ஒரு சின்ன பொம்மையை வாங்கி கொடுப்பாங்க. அந்த பொம்மையை குழந்தைங்க வாயிலே வச்சு விளையாடினாலும் குழந்தைங்களுக்கு எந்த விதமான உடல்நல கேடுமே ஏற்படாது. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய உடலுக்கு அது நல்லதே தான் செய்யும். அந்த மரப்பாச்சி பொம்மை இந்த ஈட்டி மரத்தால தான் செய்தாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைங்க அந்த பொம்மையை கடிச்சு விளையாடினாலும் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சளி தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாது. வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கரைத்து வெளியே முக்கியமா குழந்தைகளுக்கு நல்ல ஒரு இரும்பு சத்து அதிகரிக்கும். ஆனா இன்னைக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா, ரசாயனம் கலந்த கலரான பிளாஸ்டிக் பொம்மைகளை நம்ம அதிகமா வாங்கி தரோம். அந்த பொம்மைகளை குழந்தைகள் வாயில வச்சு கடிச்சு விளையாடும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த ரசாயனம் உடல்ல படிப்படியா சேர ஆரம்பிச்சு நாளடைவில் எண்ணற்ற நோய்களை உண்டாக்குது. சரி, இன்னைக்கு இந்த மரத்துண்டை எப்படி பயன்படுத்தணும்னு முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்னென்ன மருத்துவ பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மரத்துண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கிட்டத்தட்ட இரும்பு, அதாவது இரும்புக்கு ஒத்த அளவு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். உடைக்கிறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஒரு ஆணி இல்லைன்னா ஒரு கத்தியை குறுக்கால வச்சுட்டு ஒரு சுத்தியை வச்சு லைட்டா தட்டினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டா உடைஞ்சிரும். அதே மாதிரி தான் இந்த மரத்துண்டை நான் இன்னைக்கு ஒரு 4 இந்த மாதிரி உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மரத்திற்கு ஆங்கில பெயர் ரோஸ்வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்னிச்சர் செய்யறதுக்கெல்லாம் தேக்கு தான் ரொம்ப சிறந்தது, அதாவது தேக்கு மரம் ரொம்ப வலிமையானது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதை விட ரொம்ப சிறந்தது ரோஸ்வுட் மரம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது இந்த கருங்காலி மரம் தான். ரோஸ்வுட் பர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த நிறமும் ரொம்ப அருமையா இருக்கும். நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுல இந்த ஒரு சின்ன மரத்துண்டு இதை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த 1.5 கப் ஒரு 3/4 கப் ஆகுற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மிதமான தீயில வச்சு கொதிக்க வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. இப்ப பாருங்க, லைட்டா நிறம் மாறி வரும். இப்போ இந்த தண்ணீரை வடிகட்டிக்கலாம். இந்த தண்ணீர் கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வரட்டும், ரொம்ப சூடா இருக்கக்கூடாது, மிதமான சூட்டுக்கு வரட்டும். குடிக்கிற பதத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுல திரிபலா பவுடர், அதாவது நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், இந்த 3 காயினுடைய பொடி தான், அது கலந்த கலவை தான் இது. இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ரொம்ப நல்லது. அதாவது வாதம், பித்தம், கபம், நம்ம உடல்ல இந்த 3மே சமமா இருக்கணும். இதுல 1 ஏற குறைவா இருந்தாலும் நமக்கு உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பித்தம், இல்ல உடல் வலி, உடல் சோர்வு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இது 3த்துமே சமநிலைமை வச்சுக்கிறதுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். இப்போ இதுல இருந்து அதே சமயத்துல இதை நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடாது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 கிராமுக்கு மேல இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இந்த பொடியை இதுல இருந்து கொஞ்சமா ஒரு விரக்கடி அளவுன்னு சொல்லுவாங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை படிப்படியா குறைக்க ஆரம்பிக்கும். அதாவது சமநிலைமையில வச்சுக்கிறதுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். வயிற்றுல புண் இருந்தாலும் படிப்படியாக அந்த வயிற்று புண் ஆற ஆரம்பிக்கும். ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை கரைத்து முழுமையாக வெளியேற்றும். சில பேருக்கு வாத நோயால அவஸ்தைப்படுவாங்க, கை கால் வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதையும் சரி செய்யும். முக்கியமாக சரும வியாதிகள், சில பேருக்கு சோரியாசிஸ் எல்லாம் தோல் வியாதி இருக்கும், இல்லைன்னா தோல் அங்கங்க தழும்பு போல இருக்கும். இது எல்லாமே படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும். உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை கரைத்து வெளியேற்றும். உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை முழுமையாக வெளியேற்றி உடலை ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலை செய்யறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா சுவாச பிரச்சனை. இது இந்த திரிபலா பொடியோட இந்த தண்ணீரை நம்ம கலந்து குடிக்கும் போது சுவாச பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். சில பேருக்கு தூங்கி எந்திரிக்கும் போதே அந்த தும்பலோட எந்திரிப்பாங்க, இல்லைன்னா மூச்சு இறைக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாத்தையுமே இது சரி செய்யும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை கரைத்து வெளியேற்றும். அடுத்ததா இப்ப இருக்கக்கூடிய உணவுமுறை மாற்றங்கள் காரணமாக நிறைய பெண்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம்,
கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ், இல்லைன்னா கர்ப்பப்பையில கட்டி, நீர் கட்டி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் இது. இவங்க வந்து இந்த மரத்துண்டையும் பயன்படுத்தலாம். இந்த மரத்துண்டினுடைய பிசின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும். அதாவது அந்த மரத்துல பிசின், அது பால் மாதிரி பிசின் மாதிரி வடிஞ்சிருக்கும். அந்த பிசின் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும். அந்த பிசினை வந்து நீங்க பவுடர் பண்ணி நீங்க வந்து பால்ல கலந்து குடிக்கலாம். அந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமா குடிக்கலாம். உங்களுக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் நல்லாவே கிடைக்கும். அவ்வளவு ஒரு அற்புதமான மருத்துவ பலன்கள் எல்லாமே இதுல இருக்கு. அந்த கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளை வெளியேற்றும், அந்த கர்ப்பப்பையில இருக்க அழுக்குகளை வந்து வெளியேற்றும், கர்ப்பப்பைக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும். அதாவது ஒரு நல்ல ஒரு இரும்பு சத்தை வந்து அந்த கர்ப்பப்பைக்கு வந்து கொடுக்கும். வாய் துர்நாற்றத்தை நீக்கும். சில பேர் வயிற்று புண்ணால ரொம்பவே அவஸ்தைப்படுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அல்சர் வந்து அவ்வளவு தீவிரமா இருக்கும். அவங்க எல்லாம் இதை சாப்பிடும்போது அந்த அல்சரை வந்து முழுமையாக குணப்படுத்தும். இதே வந்து நம்ம எப்படி அந்த மூட்டு வலி, கை கால் வலி, கழுத்து வலி, இதுக்கு எப்படி வந்து நம்ம ஒரு எண்ணெயா பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பேன்ல 50 ml அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்திருக்கேன். கடுகு எண்ணெய்க்கு பதிலாக நீங்க நல்லெண்ணெய் கூட தாராளமா பயன்படுத்திக்கலாம். கூடவே ஒரு கருங்காலி துண்டு, கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஓமம், 4-5 பூண்டு மிதமான தீயில வச்சுட்டு இந்த எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணுங்க. அந்த பூண்டு எல்லாமே நல்லா சிவந்து வர அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா சூடு பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி. இப்ப இதை வடிகட்டிக்கலாம். இந்த மரப்பட்டையை தூக்கி போட்டுறாதீங்க. இது இன்னும் 2 முறை நீங்க பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ பலன்கள் இருக்கு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தண்ணி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கும் இதே மாதிரி ஒரு 2 தடவை அந்த மரப்பட்டையை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு 3 தடவை கொதிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை நீங்க ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி எங்கே உங்களுக்கு உடல் வலி அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கழுத்து வலிக்கும், மூட்டு வலி இருக்கும், இல்லை ஒவ்வொரு மூட்டுகள்லையுமே வலி இருக்கும், கை கால் வலி, இடுப்பு வலி இருக்கும், அங்கே எல்லாமே தடவிட்டு வாங்க. தொடர்ந்து நீங்கள் ஒரு 4-5 நாளைக்கு தடவிட்டு வந்து பாருங்கள். ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு நல்ல அதிகமான மருத்துவ பலன்கள் இருக்குது அந்த கருங்காலி பட்டையில். அந்த உடலில் வந்து அந்த ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு அந்த கெட்ட கொழுப்பை வந்து கரைத்து வெளியேற்றும். இதனால உங்களுக்கு உடல் சோர்வு நீக்கும். நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த எண்ணெய் நீங்கள் தடவிட்டு வரும்போது தலைக்கு கூட தேய்ச்சி குளிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது தலையில் வந்து அந்த பேன், பொடுகு, ஈறு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது. ஆனால் நீங்கள் தலைக்கு தேய்க்க போறீங்கன்னா தாராளமாக நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. முடி உதிர்வு சம்பந்தமான பிரச்சனைக்குமே இது ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். அடுத்ததா இதே பட்டையை நம்ம வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே உடல் வலி அதிகமா இருக்கும், உடல் சோர்வு அதிகமா இருக்கும். அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மக்ல காமிக்கிறேன் இன்னைக்கு. இது நீங்க ஒரு மக்ல பண்ணாதீங்க, ஒரு பக்கெட்ல பண்ணுங்க. ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வச்சுக்கங்க. இந்த அளவுக்கு ஒரு சின்ன மரத்துண்டை வந்து அதில் போட்டுருங்க. நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த தண்ணீருடைய நிறம் வந்து உங்களுக்கு லைட்டா ஒரு லைட் பழுப்பு நிறத்துல இருக்கும். அந்த தண்ணீர்ல இன்னும் கொஞ்சம் நீங்க தண்ணியும் கலந்துக்கலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் மிதமான சூட்ல குளிக்க போறீங்கன்னா கொஞ்சமா சுடு தண்ணியும் கலந்துக்கலாம். கலந்துட்டு அந்த மாதிரி நீங்க குளிச்சுட்டு வரலாம். குளிக்கிறதுக்கு வந்து அந்த தண்ணியை வந்து நீங்க பயன்படுத்தலாம். அந்த மாதிரி குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த உடல் சோர்வு இருக்காது, உடல் வலி இருக்காது, அந்த கை கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாமே எதுவுமே இருக்காது. இப்படி இந்த 3 டிப்ஸுமே நீங்க எது உங்களுக்கு வந்து சௌரியமா இருக்கோ எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். நான் உள்ளுக்கும் சொல்லியிருக்கேன், வெளிப்புற மருந்தாவும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா 2மே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.